Exercise 3.5 first sum simplify. First one என்ன கொடுத்திருக்காங்கன்னா 4x square y by 2z square into 6x z cube by 20y power 4. இப்போ இதை வந்து simplify பண்ணணும். இது எப்படி simplify பண்ணலாம்? இங்க ஸ்கொயர் z இங்க ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். மீதி ஒரு z இருக்கும். நெக்ஸ்ட் டைம் வந்து இங்க y power 4. அப்போ வந்து y cube ஆயிருமா? அந்த y கேன்சல் பண்ணிட்டோம்னா ஸோ அப்போ மீதி இருக்கிறது எல்லாத்தையும் எழுதணுமா? 2 கேன்சல் பண்ணிடலாம். 1 2 is 2, 2 2s are 4. அப்புறம் 1 2 is 2, 10 2s are 20, 3 இங்க 5. ஸோ மீதி இருக்கிறது எழுதலாமா? 3 by 5. x இங்க ஸ்கொயர் டைம் இருக்கு, 3 times 2 times இருக்கு, இங்க 1 time. அப்போ x cube. நெக்ஸ்ட் z 1 time இருக்கு, by இங்க y power 3. ஸோ y power 3 எழுதியாச்சு. Second one, p square minus 10p plus 21 by p minus 7 into p square plus p minus 12 by p minus 3 the whole square. இப்போ இந்த டேர்ம் எப்படி பிரிச்சு எழுதலாம்? p minus 7 into p minus 3. கீழே உள்ள டேர்ம் அப்படியே வச்சிருக்கோம். இதை p plus 4 into p minus 3னும் இதை வந்து ஸ்கொயர் இருக்கு, ஸோ 2 times எழுதிருக்கோம். இப்போ கேன்சல் பண்ணலாம். இதை ஒரு டைம் கேன்சல் பண்ணியாச்சு, இங்கே ஒரு டைம், இங்கே ஒரு டைம். மீதி என்ன இருக்கு ஆன்சர்? p plus 4. Next third one, 5t cube by 4t minus 8 into 6t minus 12 by 10t is equal to. இப்போ இதுதான் கேன்சல் பண்ணணும். ஸோ இந்த டேர்ம்ல இருந்து 6 காமனா வெளியே எடுத்துடலாம், இந்த டேர்ம்ல இருந்து 4 காமனா வெளியே எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ நம்ம கேன்சல் பண்றோம். t minus 2, t minus 2. இங்க ஒரு t இருக்கா, கேன்சல் பண்ணா t ஸ்கொயர். இங்க 5, அதனால 2வா, ஸோ 1, இங்க 3. So answer 3t square by 4. Second one, simplify. First one, x plus 4 by 3x plus 4 into 9x square minus 16y square by 2x square plus 3x minus 20. இப்போ x plus 4 அப்படியே வச்சிருக்கோம். இது எப்படி எழுதிருக்கோம்? 3x the whole square minus 4y the whole square எழுதிக்கலாமா? இந்த 16 வந்து y square 4 ஸ்கொயரு, 9 வந்து 3 ஸ்கொயர்னு எடுத்திருக்கோம். ஸோ அதை ஹோல் ஸ்கொயர்னு மாற்றிருக்கோம். இந்த டேர்ம் அப்படியே வச்சிருக்கோம். இந்த ரெண்டு டேர்மே நம்ம எப்படி பிரிச்சு எழுதிருக்கோம்? இந்த ஒரு டேர்ம் எக்ஸ் பிளஸ் 4 இன்ட்டு 2x மைனஸ் 5. ஸோ இங்கே வந்து எக்ஸ் பிளஸ் 4 எக்ஸ் பிளஸ் 4 கேன்சல் பண்ணிடுறோம். இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரா, ஸோ ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு பிரிச்சு எழுதிருக்கோம். இப்போ இது ரெண்டு கேன்சல் பண்ணிடலாமா? மீதி என்ன இருக்கு? 3x மைனஸ் 4y by 2x மைனஸ் 5. Second one, x cube minus y cube by 3x square plus 9xy plus 6y square into this term சொல்லியிருக்காங்க. இப்போ இதை வந்து a cube minus b cube ஃபார்முலா என்னது? a minus b into a square plus by ab plus b square. ஸோ அதை நம்ம எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த டேர்ம், ஸோ இந்த ஹோல் டேர்ம்ல இருந்து 3 காமனாக எடுத்து எழுதியிருக்கோம். இது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கா, ஸோ a plus b into a minus b. ஸோ இப்போ என்ன பண்ணிடுறோம்? இங்கே x minus y கேன்சல் பண்ணிடுறோம். ஸோ இந்த டேர்மை வந்து நம்ம எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்னு இங்கே எழுதியிருக்கோம். இந்த ஹோல் டேர்ம்லேருந்து 3 எடுத்துட்டோமா? அப்புறம் இந்த மீதி உள்ள டேர்ம் என்ன எப்படி எழுதியிருக்கலாம்? எக்ஸ் பிளஸ் 2y இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒய். எங்கே ஆல்ரெடி ஒரு எக்ஸ் பிளஸ் ஒய் இருக்கா, அந்த டேர்ம். ஸோ அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய்க்கு ஹோல் ஸ்கொயரா, அப்போ இந்த ரெண்டு டேர்மும் கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கு ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை 3 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 2y. Third sum, simplify. First one கொடுத்துருக்காங்க, டிவைட் கொடுத்துருக்காங்களா? ஸோ அப்போ நம்ம வந்து இது மல்டிப்ளிகேஷனை மாற்றணும்னா டினாமினேட்டரில் நியூமரேட்டரில் உள்ளதையும் மாற்றி எழுதணும். இங்கே டினாமினேட்டரில் இந்த டேர்ம் மட்டும் மாற்றி எழுதணும், இதை அப்படியே எழுதிக்கிடணும். இந்த டேர்ம் மட்டும் அப்போ நியூமரேட்டரில் உள்ளதை என்ன பண்ணிடுறோம்? டினாமினேட்டரில் உள்ளதை நியூமரேட்டரில் எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் பிரித்து எழுதுறோம். இந்த டேர்ம் எப்படி எழுதியிருக்கோம்? 2a plus 3 into a plus 1ன்னு பிரிச்சிருக்கோம். இந்த ஹோல் டேர்ம்ல இருந்து 5 பொதுவாக வெளியே எடுத்துட்டோம். அப்புறம் கீழே உள்ள டேர்ம் வந்து அப்படி வச்சிருக்கோம். இங்க கீழே உள்ள டேர்ம் a plus 5 into a plus 1ன்னு எழுதியிருக்கோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? a plus 1 கேன்சல் பண்ணிடலாமா? இந்த டேர்ம் a plus 5 into a plus 2ன்னு பிரிச்சு எழுதியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து a plus 5 கேன்சல் ஆயிரும். அப்போ மீதி இருக்கிற டேர்ம் இந்த டேர்ம் வந்து 2a plus 3 into a plus 2ன்னு எழுதியிருக்கோம், பிரிச்சு எழுதியிருக்கோம். ஸோ இதை கேன்சல் பண்ணிடும். மீதி என்ன இருக்கு? ஆன்சர் -5. செகண்ட் ஒன், சம் வந்து டிவிஷன்ல கொடுத்துருக்காங்க. மல்டிப்ளிகேஷன் மாற்றும் போது கீழே உள்ளது மேலே போயிடும், மேலே உள்ளது கீழே வந்துருக்கு. ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் 49 எப்படி எழுதியிருக்கோம்? பி ஸ்கொயர் மைனஸ் 7 ஸ்கொயர். ஸோ இப்போ இந்த எல்லா டேர்மையும் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து பிரிச்சு எழுதுறோம். இப்போ -28
இது வந்து எப்படி பிரிச்சு எழுதிக்கும் 7 minus 4னா ஸோ b plus 7 b minus 4 இங்கே வந்து minus 14 minus 7 2 ஸோ b minus 7 b plus 2ன்னு பிடிச்சிருக்கோம் இங்கே வந்து 4ஆ ஸோ 4 வந்து 2 தான் ஸோ b plus 2 into b plus 2 ஸோ இது வந்து a square minus b square ஃபார்மில் இருக்கா ஸோ a plus b into a minus b இப்போ இந்த டேர்மில் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுறோம் b plus 7 b minus 7 b plus 2 இப்போ மீதி என்ன இருக்கு b minus 4 by b plus 2 third one x plus 2 by 4y division x square minus x minus 6 by 12y square ஸோ இதை மல்டிப்ளிகேஷன் மாற்றும் போது தலைகீழ மாற்றிடும் ஸோ 12y square by x square minus x minus y 6 ஸோ இந்த டேர்ம் அப்படியே வச்சுருக்கோம் இது எப்படி வச்சுட்டு இந்த ஒரு டேர்ம் பிரிச்சு எழுதுறோம் minus 6 எப்படி பிரிச்சிருக்கோம் minus 3 2வா ஸோ இது வந்து x minus 3 x plus 2ன்னு எழுதிக்கலாமா இப்போ x plus 2 கேன்சல் ஆயிரும் y கேன்சல் ஆகும் ஸோ 4 கேன்சல் ஆகிரும் ஸோ மீதி என்ன இருக்கு மேலே 3y by x minus 3 fourth one சம் கொடுத்துருக்காங்க இது மல்டிப்ளிகேஷன் டிவிஷனில் இருக்கிறது மல்டிப்ளிகேஷனில் மாத்திரம் ஸோ இது இந்த டேர்மை தலைகீழாக மாற்றி எழுதியிருக்கோம் ஸோ இந்த ஹோல் டேர்மில் வந்து 2 பொதுவாக வெளியே எடுத்திருக்கோம் இந்த டேர்மில் வந்து 2t ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கோம் இந்த டேர்மை பிரித்து எழுதுறோம் 3t minus 4 into 2t minus 1ன்னு பிரித்து எழுதியிருக்கோம் ஸோ இதுலேருந்து இங்கே t கேன்சல் பண்ணிட்டோம் ஸோ அப்போ மீதி என்ன இருக்கும் 2t minus 2 இந்த டேர்மை பிரித்து எழுதியிருக்கோம் ஸோ t plus 2 into 3t minus 4 ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் எந்தெந்த இதில் கேன்சல் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாமா ஸோ 2 into 2 4 2t minus 1 by 3 fourth one if x value and y value கொடுத்திருக்காங்க find the value of x square into y power minus 2 so y power minus 2 so x the whole square இது x term the whole square அப்புறம் y term the whole power minus 2 so இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு so இப்போ minus 2 plus 2 மாத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் இந்த whole term தலைகீழா எழுதியிருக்கோம் so நமக்கு என்ன தெரியும்ல இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் பவர் minus 2ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது 1 by x ஸ்கொயர் எழுதிடுவோமா ஸோ அதே மாதிரி தான் இப்போ மேலே உள்ளது கீழே வந்துடும் கீழே உள்ளது மேலே வந்துச்சுன்னா நமக்கு பவரில் மைனஸை ப்ளஸ் 2ன்னு மாற்றிக்கலாம் ஸோ நம்ம அதை தான் இங்கே எழுதியிருக்கோம் ஸோ இந்த டேர்மை a plus 4 into a minus 1ன்னு எழுதியிருக்கோம் 3 காமனாக வெளியே எடுத்துட்டோம் 2 பொதுவாக எடுத்துட்டு மீதி இருக்க டேர்மை a minus 2 into a plus 1 ஸோ கீழே உள்ள டேர்மை பிரித்து எழுதியிருக்கோம் ஸோ ஹோல் ஸ்கொயராக அப்போ 2 தடவை எழுதியிருக்கோம் இதே டேர்மை தான் ஸோ இங்கே a minus 1 a minus 1 a minus 1 a minus 1 கேன்சல் ஆயிரும் ஸோ இங்கே minus 2 a minus 2 கேன்சல் ஆயிரும் a plus 1 இங்கே இருக்கா ஸோ a plus 1 கேன்சல் ஆயிடுச்சு a plus 4 கேன்சல் ஆயிடுச்சு மீதி என்ன இருக்கு ஒரு 4 by 3 into 3 9 ஸோ 4 by 9 fifth sum if your polynomial p of x is divided by another polynomial q of x we get answer கொடுத்திருக்காங்க find q of x so given எழுதிக்கிறோம் p of x கொடுத்திருக்காங்களா given என்ன கொடுத்திருக்காங்க p of x என்ற polynomial divided by q of x equal to இந்த ஆன்சர் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கோம் டிவைடட் மல்டிப்ளிகேஷன்ல மாத்தினா 1 by q of x ஸோ நம்ம அதை தான் எழுதியிருக்கோம் இந்த ஹோல் டேர்மை பிரிச்சு எழுதியிருக்கோம் ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாக ரைட் சைடு கொண்டு வந்தால் 1 by x minus 7 into x plus 2 so இங்க x plus 2 x minus 7 cancel பண்ணிரும் so x plus 2 க்கு whole square so 1 by q of x equal to 1 by x plus 2 the whole square அப்ப q of x என்னது x plus 2 the whole square அத பிரிச்சு எழுதிடலாமா x square plus 4x plus 4 இதுதான் q of x